ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் குருமா பார்த்துருப்போம். செட்டிநாடு ஒயிட் குருமா. அது தேங்காய் பச்சை மிளகா போட்டு, ஒன்லி தேங்காய் பச்சை மிளகா மட்டும் போட்டு அரைச்சி பண்ணி அது ஒயிட் கலர். இது வெங்காயம் தக்காளி அதாவது ரெட் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு வெஜ்ஜு குருமா. இது ஒரு ரெட் கலர் குருமான்னு வச்சுக்கோங்களேன். இது அது ஒன்லி இடியாப்பம் இட்லி டிஃபன் ஐட்டத்துக்கு தான் சூட் ஆகும். இது சாதத்துக்கும் சூட் ஆகும், டிஃபன் ஐட்டத்துக்கும் சூட் ஆகும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க, வாங்க. இப்போ இந்த குருமா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணுங்க. நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டிங்கன்னா வதங்கிடும். எப்பயும் நம்ம ஒரு கிரேவிக்குனா நம்ம வதக்குவோம்ல, அந்த மாதிரி வதக்குங்க. இது கூட தேங்காய், முந்திரி பருப்பு. நான் எல்லாத்துலேயும் முந்திரி பருப்பு போடுறேன்னு நினைக்காதீங்க. முந்திரி பருப்பு போட்டால் இது கொஞ்சம் டேஸ்ட்டு, நமக்கு கொஞ்சம் சத்து கிடைக்கும். 2வது என்கிட்ட முந்திரி பருப்பு இருக்குன்னா எனக்கு இங்கே தீபாவளிக்கு எல்லோரும் கிஃப்ட்டு கொடுப்பாங்கங்க. அதில் ட்ரை ஃப்ரூட்ஸும் நிறையா கொடுப்பாங்க. அதனால் நான் அதை இவங்களுக்கு சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு, அதனால் இதை இப்படி யூஸ் பண்ணிடுவேன். அதனால் நான் சொல்ல வந்தேன். முந்திரி பருப்பு போட்டு, ஆனால் ஹோட்டலில் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணி தான் இந்த குருமா பண்ணுவாங்க. அதனால தான் ஹோட்டல் போனால் நமக்கு அதெல்லாம் டேஸ்ட்டாக தெரிகிறது. ஆமாம், அதனால் நீங்கள் அதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லது. சரி, அதை அடுத்த விஷயத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாயில் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு, காய்கறி போட்டு உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு வதக்குனிங்கன்னா திருப்பி காய்கறிலாம் அப்படி ஆயிரும். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, குருமா மசாலா தனியாக இருக்குது என்கிட்ட இல்லை, அதனால் நான் பிரியாணி மசாலா போடுறேன். அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு, நம்ம வதக்குன மசாலா அந்த மசாலாவையும் போட்டுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா குருமா ரெடி ஆயிருங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். இது வெஜிடபிள் பிரியாணி. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்து கூட நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.